ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஸோ போன வீடியோவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பாசிட்டிவான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படிக்கும்போது. அப்பாவுக்காக நிறைய எல்லோரும் ப்ரே பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கிறேன். மார்னிங்லேருந்து ஒரு லன்ச் டைம் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி vlog வந்து அப்படி க்ளீனிங் ரொட்டீன் இந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் டேஸ் vlog அப்படிங்கிறதுனால குட்டீஸ் எல்லாமே சேர்ந்து என் கூட இன்றைக்கி இருக்க போகிறாங்க இந்த வீடியோவில். இன்றைக்கி எழுந்ததுமே முதல் வேலையாக பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையுமே மாற்றிட்டு பெட் சைடு வந்து நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எடுத்ததும் பெட் ஸ்ப்ரெட்டை வந்து கழட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம குட்டி ஷகில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஷகீம் வந்து நோன்பு வச்சுருக்கான் இல்லையா, அதனால் வந்து அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவன் போக்கில் விட்டுடுறது. சின்னவன் பார்த்திங்கன்னா என் கூடயே தான் எப்போதும் இருந்துக்கிட்டு இருப்பான். ஸோ இன்றைக்கும் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு. நான் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் என் பசங்க வந்து என்கிட்ட இருந்தாங்க அப்படின்னாக்கா நான் பண்ணுறேன்னு வந்து நிற்பாங்க. அதில் வந்து மெயின் ஷகில் வந்து நிற்பான். நான் செய்கிறேம்மா அவனுக்கு அது முடியலனாலும் கூட நான் செய்கிறேம்மா சொல்லிகிட்டே வந்து நிற்பான். ஸோ அதில் வந்து ஷகில் அடிச்சிக்கவே முடியாது. இதே மாதிரி உங்கள் பசங்களில் யார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பில்லோ கவரை பார்த்திங்கன்னா அவனால் வந்து இதை போடவே முடியல, இருந்தாலும் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். எப்படி போட்டிருக்கான் பாருங்கள். அவனுக்கு தெரியலனாலும் அவன் செய்கிறத வந்து நான் ரசிப்பேன். ஸோ நமக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு சஹர் டு இஃப்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlog வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அதில் வந்து செஞ்சுருப்பேன். ஷஹருக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் 65 செஞ்சு சாம்பார் வச்சு முட்டை வச்சுருப்பேன். அதே மாதிரி இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா கடல் பாசி காய்ச்சி நன்னாரி சர்பத் போட்டு ஜஸ்ட் வந்து ஒரு மசால் வடை சுட்டிருப்பேன். இதுக்கு மேலே சிம்பிளாக என்ன பண்ணியிருக்க முடியும்னு எனக்கே தெரியல. ஏன்னா அன்றைக்கி நான் செஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து நிறைய பாசிட்டிவ் கொடுத்துருந்தீங்க அந்த வீடியோவுக்கு. பிளாகராக இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே என்ன நடக்குதோ அதை தான் என்னால் காமிக்க முடியும். அத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக எடுப்பேன். ஸோ வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. நம்ம யதார்த்த லைஃப் எப்படி இருக்குதோ அப்படியே தான் வந்து நான் காமிப்பேன். ஸோ அதுதான் நம்ம சேனலில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிடிச்சதுமே அதுதான். இந்த சேனல் மூலியமாக பார்த்திங்கன்னா நான் நிறைய அன்பு சம்பாதிச்சிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. நிறைய பாசிட்டிவான வைப் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எல்லா சேனலுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஹர்ட்டர்ஸ் இருப்பாங்கங்கிற மாதிரி நம்ம சேனலுக்கும் ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ யாருன்னு தெரியாது, பட் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் போடுறதே வந்து வேலையாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு நான் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. பட் ஏன் அவங்க அவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து அவ்வளோ புத்தி சொல்கிறாங்க. நீ வந்து சாப்பிட்றதுக்கு தான் நோன்பு வைக்கிறியா, இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணுமா அப்படின்னா, ஒரு லைஃப் ஸ்டைல் விளாகர் வந்து ஒரு டே இன் மை லைஃப் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அன்றைக்கி டே என்ன நடந்துச்சோ அதை தான் வந்து எடுக்க முடியும். இது வந்து என்னோடய ஜாப்னு நினச்சிக்கோங்க. இது வந்து என்னோடய ஒரு பேஷன், என்னோடய ஒரு ஜாப். இது வந்து நான் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி. இதில் எனக்கு என்ன பண்ண தெரியுமோ அதுதான் என்னால் பண்ண முடியும். இப்போ நான் வெளியில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா நான் வந்து நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஒர்க்குக்கு போகாமல் இருக்க முடியுமா? அப்பயும் என் ஒர்க்கு கண்டினியூ ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் நோன்பு டைமில் என்ன மாதிரி என் வேலையை பார்க்க முடியுமோ அதே மாதிரி நான் என் வேலைகளும் பார்த்துக்கிட்டு எனக்கு நான் என்னோடய ஒர்க், அதாவது என்னோடய யூடியூபுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் எனக்கு எவ்வளோ நன்மைகள் தேடிக்க முடியுமோ, என் குடும்பத்துக்கு, என் கணவருக்கு, என் குழந்தைகளுக்கு எவ்வளோ நன்மைகள் தேடி குடிக்க முடியுமோ அதையுமே நான் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ணி காட்ட முடியாது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள். அதிலிருந்து கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸே வேறு. எப்போதும் நெகட்டிவ் திங்கிங்கோடு இருந்து எதையுமே நெகட்டிவாக பார்க்காம எல்லாத்தையுமே பாசிட்டிவ் திங்கிங்கோட பாசிட்டிவாக பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தெரியும்.
அதே மாதிரி யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லார் மனசையும் சந்தோஷமாக வச்சுருந்து பாருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய நன்மைகளை சம்பாதிச்சுக்கோங்க. இதுதான் வந்து நான் ஹேட்டர்ஸுக்கு வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே வந்துட்டு இன்றைக்கி வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே மாற்றிட்டு பெட்ஷீட் எல்லாமே வந்து துவைக்கிறதுக்காக வாஷிங் மிஷினில் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். பெட் ஸ்ப்ரெட்டில் 4 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா நாட் போட்டு அதை வந்து நான் வந்து அந்த டக்கின் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து நம்ம குட்டீஸ் வந்து குதித்து விளையாண்டாலும் அது வந்து நகராது. அதனால் லிக்யூட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ லிக்யூடை வந்துட்டு ஊற்றிட்டு மீதி வந்து நம்ம சர்ஃப் எக்ஸல் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு வந்து எப்படியும் துவைச்சி முடிக்க ஒரு 45 நிமிஷம் ஆகும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வேறு வேலைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையுமே செஞ்சிடலாம். பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே போட்டதுக்கப்புறம் இந்த ரூமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக அழகாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நானும் ஷகிமும் ரசிச்சுட்டு உட்காந்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து டேடி வந்திருக்காங்க. டேடி வந்துட்டு இந்த பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பழம் அப்புறம் சிக்கன்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து குட்டி பார்த்திங்கன்னா நான் எப்போ தான் உங்கள் ஹைட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சைஸ் வச்சு பார்ப்பான், நான் உங்கள் ஹைட்டுக்கு வந்துட்டேனா அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் எப்போ தான் உங்கள் ஹைட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பழம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து மரத்துலேயே பழுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. அதனால் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. இப்போலாம் வந்து கல் போட்ட பழம் தான் வந்துட்டு அதிகமாக கிடைக்கிது இல்லையா? ஸோ மருந்து அடித்த பழம் இது வந்து மரத்துலேயே பழுத்தது, நல்லாயிருக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து தென்னை மரம் இருக்குது. ஸோ அதிலேருந்து தேங்காய் வந்து உரித்து இந்த மாதிரி எடுத்து வந்திருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டிலேருந்து வர்றது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்படி தான் இருந்துச்சு எனக்கும். அப்புறம் குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்கட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் ஷகில் சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அப்பா வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்துட்டு பயங்கர ஜாலியாக இருக்கும். ஷகில் வந்து பயங்கர ஜாலி. ஏன்னா ஷகிலுக்கும் அப்பாவுக்கும் தான் வந்துட்டு பயங்கர ஃபிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிக்கன் ஷாப்லாம் வந்து பக்கம் கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு அப்பா தான் வாங்கிட்டு வரணும். அதனால் வந்து அப்பா வந்து கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு நான் வந்து 2 பாக்ஸில் அந்த மாதிரி பிரித்து வச்சுருவேன். கையோடு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்து 2 பாக்ஸ் போட்டு பிரித்து வச்சிடுறேன். அப்போ வந்து நம்ம அப்பப்போ தேவைன்னா எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நான் வந்துட்டு உட்காராமல் வீடை வந்து கூட்டலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ வீடை கூட்டிட்டோம் அப்படின்னாக்கா அன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட் இருக்கும். எனக்கு அப்படி இருக்கா மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கெஸ்ட் யாராவது வந்தாலும் கூட நம்ம காலையிலே கூட்டியாச்சுங்கிறதுனால வீடு வந்து எப்போதும் பளிச்சுன்னே இருக்கும். இல்லைனாக்கா அன்றைக்கி டே ஃபுல்லாகவும் கூட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு நான் வந்து கூட்டி நீட்டாக்கிடுவேன். நம்ம அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நினச்சோனாலே அந்த வேலை வந்து அப்படியே கடந்து போயிடும். அதனால் வந்துட்டு என்ன எப்போ நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே உடனே செஞ்சிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஸ்டிக் அயன் வந்துட்டு நம்ம அடிக்கடி வந்து அதை நம்ம பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ அப்பப்போ அந்த காஸ்டிக் அயன் பாத்திரத்தை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா ஆயில் இந்த மாதிரி தடவி அப்பப்போ இதை வந்து நம்ம பராமரித்து வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப காலத்துக்கு வந்து இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அப்படி தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த 2 பேன் அண்ட் கடாய் இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இதை வந்து ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வைக்க போகிறேன்.
இப்போ நோன்பு மாதங்கிறதுனால வந்துட்டு இதை நான் அடிக்கடி எடுக்கிறது இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரஸ்ட் ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால வந்து நான் இத க்ளீன் பண்ணி, இத எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து ஸ்டோர் ரூம்ல போயிட்டு வைக்க போறேன். ஒரு பொருள வந்து நம்ம கண்டுக்காம அப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா வந்துட்டு அது வந்து வீணா போயிடும். ஸோ அந்த மாதிரி இத நம்ம விடக்கூடாது. எப்போதும் வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஒண்ணு தோணும் இல்லையா டக்குன்னு. ஸோ தோணும்போது நம்ம உடனே எந்திரிச்சு வந்துட்டு அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, அந்த வேலையும் முடிஞ்சிரும். நம்மளும் வந்து சுறுசுறுப்பா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் வந்துட்டு எனக்கு திடீர்னு வந்து இந்த காஸ்டிக் அயர்ன் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அது போயிட்டு பார்ப்போம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி பார்க்கலான்னு தோணுச்சு. தோணுனதும் வந்து பார்த்தேன். கடாய் வந்து நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஸ்கில்லெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரஸ்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு இப்போ தொடச்சி வச்சுட்டேன். இனிமேல் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம பார்க்கல அப்படின்னாலுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேலைகளும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ஆக்டிவாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஷகில் குட்டி வந்து நோன்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு மட்டும் வந்து குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு மட்டும் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு எக் ரைஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் கூடுதலாகவே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஷகீம் எல்லாமே நோன்பு திறந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் போல் சாப்பிடுவோம். அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா, அதில் வந்துட்டு நான் களைஞ்சி வச்சுட்டேன். ரைஸ் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு பெரிய கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் வந்துட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு வெங்காயம் வந்துட்டு மீடியமான சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அதை சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ரைஸ்லேயுமே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், கொத்தமல்லி அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக சாப்பிட்டுட்டு வருவாங்க. சகிலோட ஃபேவரெட் இது. ஷகீமுக்கும் நல்லா பிடிக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பேனோட ஒரு சைடுக்கு ஒதுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு 4 முட்டை சேர்க்க போகிறேன். இது வந்து நமக்கு வந்து எக் ரைஸுங்கிறதுனால எக்கோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு வாய் பார்த்திங்கன்னா வந்து முட்டை வந்து தட்டுப்படும். அப்போது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 முட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ இந்த முட்டை மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பெப்பர் பொடி அண்ட் சால்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே நல்லா கொத்தி விட்டுடலாம் இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே நம்ம வந்து கிளறிட வேண்டியதான். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. மசாலாவோடு சேர்ந்து முட்டையும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து அப்படியே வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்குக்காக வந்து நான் ஒயிட் ரைஸாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஜாக் வந்து எக் ரைஸ் வந்து சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி ஸ்பைஸியாக இருந்தால். அதனால் அவனுக்கு மட்டும் நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கிளறிடுவோம். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, ஆனால் ஃப்ரைட் ரைஸை விட டேஸ்ட்டாக இருக்கும் எக் ரைஸ் இது. நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் வந்து குட்டி குட்டியாக பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி அதுவுமே ஃப்ரை பண்ணி சேர்த்தோம் அப்படின்னாக்கா அதுவுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையுமே ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லிட்டு போட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சுருக்கலாம் சிம் ஃப்ளேமில். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அப்பளம் பொரித்து கொடுக்க போகிறேன்.
ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஷகில் குட்டிக்கு பிடிச்ச மாதிரியான எக் ரைஸ் வந்து பண்ணியாச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சு இந்த மாதிரி ஒரு பவுலுக்குள்ளே வச்சு செட் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சைடில் பார்த்திங்கன்னா அந்த அப்பளத்தை வந்து இப்படி உடச்சி வச்சு அவனுக்கு வந்து சர்வ் பண்ண போகிறேன். நம்ம வீட்டு நல்ல பிள்ளை வந்து எவ்வளோ அழகாக டோர் ஓப்பன் ஆகிருக்கு. அவர் வந்து வெளி உலகத்தை பார்க்குறாரு. வெளியிலேயே போக மாட்டான். சரியான பயந்த பையன். இப்போ வந்து உட்காந்துட்டு வெளி உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வண்ணாத்தி பூச்சியோட ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு இதுவும் ஒரு வண்ணாத்தி பூச்சின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து வந்திருந்தாங்க கெஸ்ட்டு மாதிரி. கிட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு போனேன், பறந்து போயிட்டான். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னாலே வந்துட்டு அப்போல்லாம் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா கப்பை வரப்போகுது அப்படின்வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்து உண்மையாக உங்கள் ஊர்லேயும் அப்படி சொல்லுவாங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி வண்ணாத்தி பூச்சி, பட்டான், தட்டான் அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தால் ஃபாரின்லேருந்து வருவாங்க அப்படின்ட்டு வந்து அப்போலாம் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா. அது உண்மையாக உங்களுக்கும் உங்கள் ஊர்லேயும் அப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்ட துணியோட ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அதையுமே எடுத்து கையோட காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா உடனே எடுத்து காய போட்டோம் அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு சுருக்கம் வராது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டோனாலுமே வந்து நல்லா சுருக்கமாகிடும். நானே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மாதிரி மறந்துட்டேன். ஸோ இப்போ எடுத்து தான் காய போடுறேன். ஒவ்வொரு வேலைகளும் பார்த்திங்கன்னா நான் உடனே பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு வேலையாகவே தெரியாது. கண்டிப்பாக வந்துட்டு எல்லார் வீட்லேயும் நாங்கள் எல்லா வேலைகளும் பண்ணிட்டு தானே இருக்கோம். இதே நீங்கள் வீடியோவாக போடுறீங்கன்னு கேட்டாக்கா ஜஸ்ட் இதெல்லாமே வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். நம்ம வந்துட்டு ஒரு சுறுசுறுப்பாக ஒருத்தவங்க ஒரு வேலை செய்யறதை பார்க்கும்போது நமக்கும் செய்யணும்னு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை படிக்கும்போது. இதோட இன்றைக்கி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் அடுத்தடுத்த வீடியோஸை வந்து ஆக்டிவாக பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களையும் நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.